மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு கேப்டன் ஆகும் தல தோனி. IPL தொடர்ல யாருமே எதிர்பாராம நடந்த மிகப்பெரிய திருப்பம். ருதுராஜை கேப்டன் பதவியில் இருந்து விலக இதுதான் காரணமா? தோனி கேப்டன்சி இல்லாமல் சென்னை அணி பிளே ஆஃப் செல்லாதா? நடப்பு IPL தொடர் சற்று விறுவிறுப்பா நடந்துட்டு வர நிலையில IPL தொடர்ல ஆதிக்கம் செலுத்திய சென்னை மும்பை அணிகள் தொடர்ந்து சொதப்பிட்டு வருது. அதுலயும் சென்னை அணி விளையாடின முதல் போட்டியில மட்டும்தான் வெற்றி பெற்ற நிலையில அடுத்து விளையாடின 4 போட்டிகள்லயுமே படுதோல்வி அடைஞ்சிச்சு. சென்னை அணி பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு ஒவ்வொரு போட்டிக்கும் ஏதாவது ஒரு சொதப்பல செஞ்சுட்டு வரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. அதே மாதிரி சென்னை அணி விளையாடினா பிளே ஆஃப்க்கு போகாது அப்படின்னு புலம்பிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா 2024 IPL தொடர்ல இருந்து செயல்பட்டு வந்த ருதுராஜ் கெய்க்வாட்டுக்கு முழங்கையில இப்போ காயம் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குது. அதுலயும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதுனால அவரால இப்ப தொடர்ந்து விளையாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. இதையடுத்து அவரு 2025 IPL தொடர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதனால சிஎஸ்கே அணியோட கேப்டனா தோனி மறுபடியும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதனால சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்தின் உச்சத்துல இருக்காங்க. இந்த நிலையில தான் தோனி மறுபடியும் கேப்டன் ஆனதுனால அந்த அணி வெற்றி பாதிக்க திரும்பும் அப்படின்னு அந்த அணியோட ரசிகர்கள் நம்புறாங்க. அதனால இது வரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிய மோசமா விமர்சனம் செஞ்சுட்டு வந்தவங்களை எல்லாம் சீண்டிற வகையில சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை வெளியிட்டு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வராங்க. அதோட சிஎஸ்கே அணி 6வது கோப்பையை வெல்ல போகுது அப்படின்னு உற்சாகத்துல இருக்காங்க. அதே சமயம் கடந்த 2022 ஆண்டு IPL தொடர்ல ஜடேஜாவை கேப்டன் அறிவித்து சென்னை அணி விளையாடி வந்த நிலையில தொடர் தோல்வி அடைஞ்சிச்சு. அப்போ திடீர்னு காயம் காரணமா ஜடேஜா சிஎஸ்கே அணி கேப்டன் பதவியிலிருந்து விலகிய நிலையில மறுபடியும் தோனி கேப்டனா செயல்பட்டாரு. அதே மாதிரி கடந்த ஆண்டு முழுக்க சென்னை அணிய ருத்ராஜ் வழிநடத்திய நிலையில பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லாம வெளியேறினுச்சு. இந்த நிலையில தான் இந்த ஆண்டும் தோனி பாதி சீசன்ல கேப்டன் பதவிக்கு வந்திருக்கிறது ரசிகர்களை இன்னுமே குஷிப்படுத்தி இருக்குது.